மக்களவைத் தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 889 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளுக்கும் ஹரியானாவில் உள்ள 10 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தற்போது தேர்தல் தொடங்கியிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனந்த்நாக் ரஜோரி தொகுதியிலும் வாக்குப்பதிவு என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பீகாரில் 8 தொகுதிகளுக்கும், ஒடிசாவில் 6 தொகுதிகளுக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகள், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மறைந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் மகள் பன்சுரி சுவராஜ் பாஜக சார்பில் நியூ டெல்லியில் போட்டியிடுகிறார். நியூ டெல்லி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பன்சுரி சுவராஜ் ஆம் ஆத்மி சார்பில் சோம்நாத் பாரதி போட்டியிடுகிறார்கள். வடகிழக்கு டெல்லியில் மனோஜ் திவாரியும் காங்கிரஸ் சார்பில் கண்ணையா குமாரும் களம் காண்கின்றார்கள். சுல்தான்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கு மேனகா காந்தி, அனந்த்நாக் ரஜோரியில் மெஹபூபா முஃப்தி ஆகியோர் தற்போது களம் காண்கின்றார்கள். மேற்கு வங்கத்தில் முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாயா போட்டியிடும் தம்லுக் தொகுதியில் தற்போது வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கின்றது. ஹரியானாவின் கர்னல் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் தற்போது களம் காண்கிறார். குருசேத்ரா தொகுதியில் பாஜக சார்பில் நவீன் ஜிண்டால், குர்கானில் காங்கிரஸ் சார்பில் நடிகர் ராஜ் பப்பர் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.